ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 நாளில் நான் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிள் டிசைன் தான். அதோட டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது போக எக்ஸ்ட்ராவாக நிறைய டிப்ஸும் வச்சுருக்கேன். என்னோட சேனலில் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனில் நான் மிரர் ஒர்க், டியூப் பீட் அண்ட் பால் பீட் 2mm யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கில் வந்து பார்டரில் வந்து நான் ஒர்க் போடாமல் மேலே மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதனால அப்படின்னா இது வந்து 500 ரேஞ்சுக்கான ப்ளவுஸ் தான். 500 ரேஞ்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாகவும் பண்ண முடியாது. ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளே போட்டு முடிக்கிற மாதிரி ஒர்க் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து 4 ஹார்ஸ் கூட ஆகும். நெக்குக்கும் சிம்பிளாக செயின் ஸ்டிச் போட்டு மிரர் ஒர்க் வச்சு சிம்பிள் புட்டா டிசைன் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து 500 ரேஞ்சில் ஒர்க் போடுங்கன்னு சொன்னாங்களே தவிர டிசைன் எதுவுமே சொல்லலை. நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு டிப் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உடனே கஸ்டமருக்கு வந்து ஒர்க் போட்டு கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்கள் ப்ளவுஸில் ஒரு 5 ப்ளவுசஸ் வரைக்காச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கஸ்டமர்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே 500 ரேஞ்ச் ப்ளவுஸ் தான். இவங்களுமே ஒர்க் எதுவுமே சொல்லலை. 500 ரேஞ்சுக்கு எந்த ஒர்க்னாலும் போட்டுக்கோங்கன்ட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைப் டிசைனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிட்டு ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைனாக தான் டியூப் பீட் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். பார்டர் டிசைனை மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே நான் ஒர்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி நெக் டிசைனும் அதே பேட்டர்னில் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த நெக் டிசைனுமே ரொம்ப யூனிக் அண்ட் நீட்டாக இருக்கும். 500 ரேஞ்சுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ஒர்க்குமே கிட்டத்தட்ட 2 ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா எப்படியும் ஒரு 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் கூட ஆகும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கான இப்போ செகண்ட் டிப் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து உடனே வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களாக கேட்டு ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எடுத்ததுமே நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி வந்துக்கலாம். இந்த 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே நான் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் செஞ்சு கொடுத்தேன். அதனால ரெண்டுமே சேர்த்து பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அடுத்தது வந்து தேர்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒர்க் போட்டிருக்கேன். இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ப்ளவுஸ் டிசைன் மாதிரி தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன், அதுக்கப்புறம் ஐ ஃபிட்டிங் ஸ்டோன், டியூப் பீட் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்குமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் யூனிக் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. கஸ்டமருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்ட் டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே ஸ்லீவ் லென்த் என்ன ஒர்க் போடணும் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிவிட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் போட்டு முடிக்கிற டைமில் அவங்கள்ட்ட ரேட் ஜாஸ்தி இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் போடுங்க. இந்த ஒர்க்குக்கும் நான் வாங்கின ரேட் வந்து 500 ருபீஸ் தான். 500 ரேஞ்சஸில் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. யூனிக்கான டிசைனாக இருக்கும் இது எல்லாமே. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் டவுட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ளாரல் ஒர்க்காக இருந்துச்சு. இந்த ஒர்க்குமே நான் 3 லைனில் ஜரி த்ரெட் போட்டு அதுக்கப்புறம் கட் பீட், ஜர்கன் பேஸ், ஜர்கன் ஸ்டோன், டைமண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ 4th டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹேங்கிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளான டிசைனாக இருந்து தள்ளி போட்டிங்க அப்படின்னா 200 வாங்கிக்கோங்க. சப்போஸ் நெருக்கமாக ஒர்க் போடுறீங்க அப்படின்னா 300 வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்னோட சேனலில் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஒர்க்கோட நெக் டிசைன். இதில் வந்து வீட் பீட், சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஜர்கன் பேஸ், ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்குமே 500 ரேஞ்சுக்கு தான் நான் போட்டு கொடுத்தேன். ஒர்க் வந்து 2 ஹார்ஸில் எப்படியுமே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்க போகிறேன். இந்த 4 ப்ளவுஸ்க்குமே நான் வாங்கின அமௌண்ட் வந்து 500 தான். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.